தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுடன் தமிழக முதல்வரின் மருமகன் சபரீசன் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் இணைந்து தேர்தல் வியூக ஆலோசனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஸ்ரீநிதி மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோரின் வெற்றிக்காக நிர்வாகிகள் உத்வேகத்தோடு களப்பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டது. ஏற்கனவே சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் கூட்டங்களை முடித்துள்ள சபரீசன் தற்போது கொங்கு மண்டலத்தில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். திமுக தோல்வி பயத்தை மறைக்க தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் நடத்துகிறது என்று மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். தமிழிசை கூறுகையில் சுதந்திர தினத்தையே கருப்பு தினமாக கொண்டாடியவர்கள் திமுகவினர் என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜன் சங்கரமடத்தில் சங்கராச்சாரியார் சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றதோடு அங்குள்ள அஷ்டதானங்களின் தரிசனம் செய்து வழிபட்டார். நாட்டின் வேலையின்மை விகிதம் கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவாக 5.1% உயர்ந்திருப்பதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் வேலையின்மை விகிதம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இப்போதுதான் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதம் வேலையின்மை விகிதம் 4.8% இருந்தது. இந்த விகிதம் ஒரே மாதத்தில் 5.1% அதிகரித்துள்ளது. பொருளாதார வல்லுநர்களிடையே இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசிய நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றத்தால் இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இன்னும் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று மத்திய அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்பிஜி தேவையில் 60% இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது. முன்பு ஹோர்மூஸ் நீரிணை வழியாக 90% இறக்குமதி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது போர் சூழலால் அது 55% குறைந்துள்ளது. இருப்பினும் தமிழ்நாட்டை சமாளிக்க உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் மாற்று வழிகள் மூலம் எரிவாயுவை கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மும்பை மாநகராட்சி 8 ஆண்டுகளுக்கு பிறகு நகரம் தழுவிய மரம் கணக்கெடுப்பு பணியை அடுத்த வாரம் தொடங்குகிறது. நவீன தொழில்நுட்பம் மற்றும் நிபுணர்களின் உதவியோடு மேற்கொள்ளப்படும் இந்த கணக்கெடுப்பு நிறைவடைய 1.5 ஆண்டுகள் ஆகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக 2018 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் மும்பையில் 33.7 லட்சம் மரங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதற்கிடையே பருவமழை முன்னேற்பாடாக ஆபத்தான நிலையில் உள்ள சுமார் 45,000 மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகளையும் மாநகராட்சி முடிக்கவிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அதே வேளையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் கீலாங் நகரில் உள்ள வீவா எனர்ஜி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நாட்டின் முக்கியமான 2 சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான இங்கு நள்ளிரவு 11 மணியளவில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விக்டோரியா மாநிலத்தின் 50% எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 40 ரூபாய் உயர்ந்து 14,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அடுத்தடுத்து நடந்த 2 நகை பறிப்பு சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பூசாரிப்பட்டியில் பேக்கரி ஊழியர் கோகிலாவை தாக்கி 6 சவரன் சங்கிலியை மர்ம நபர் பறித்து சென்றுள்ளார். அதேபோல பாஜக நிர்வாகி ஜெயலட்சுமி என்பவரிடமிருந்து 5 சவரன் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. 2 நகை பறிப்பு சம்பவங்கள் குறித்தும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அடையாறில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 245 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சவுகார்பேட்டையிலிருந்து பல்லாவரத்திற்கு ஒரு தனியார் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட இந்த நகைகள் தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆவணங்கள் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ள நிலையில் சாஸ்திரி நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மணப்பாறை அருகே திமுக ஒன்றிய செயலாளர்
SAS ஆரோக்கியசாமியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை நேற்று மாலை தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்றது. மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளரான அவர் ஒப்பந்த பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவரது வீடு, அலுவலகம் மற்றும் கலவை இயந்திரம் அமைந்துள்ள இடம் என்று 3 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை. சில ஆவணங்களின் நகல்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை தாம்பரம், குரோம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவும் LPG மற்றும் CNG எரிவாயு தட்டுப்பாட்டால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பெரும்பாலான எரிவாயு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் திறந்திருக்கும் ஒரு சில நிலையங்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. இதனால் சவாரி நேரம் குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் எரிவாயு நிரப்ப தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை ஆவதாக தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஆட்டோ நிற்குதுங்க. காலைல 6 மணிக்கு வந்தாங்க. இன்னும் 1 ஹவர் ஆகும். 6 மணி சாப்பிடாம கொள்ளாமல் தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் தள்ளு வரோம் வண்டியை. ரொம்ப கஷ்டம் பார்க்குது எங்களுக்கு இல்லை. மொத்தம் ஒரு 200-300 டிரைவர் எல்லா பங்க்லையும் அதே மாதிரி தான். ஆனால் பிரைவேட் தனியார் பங்குகளில் 93 ரூபா, 100 ரூபா, 102 ரூபா, 105 ரூபா அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு விருப்பம் தான் போடு, இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்னு மரியாதை குறைவா வேறு இது பண்ணுறாங்க. நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்தாலும் இந்த நிலைமை தான் எங்களுக்கு. எல்லாமே கொஞ்சம் தொழிலாளியான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும். 5 மணி நேரம் இப்போ டைம் பாருங்க. ஒன்றும் இல்லைண்ணா, நேற்றுனா வந்துட்டு திரும்பி போயிட்டோம். இப்படி போனால் இங்கே வாழ்வதற்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. எங்க ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. இதுல வேற ரொம்ப கஸ்டமர்கிட்ட ஒரு 30 ரூபாய் கூட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஏன் கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்கறாங்க. நிற்கிறது ஒரு 4 ஹவர் நிற்கிறது. ஒரு 4 சவாரி பார்த்துருந்தா நேரம் பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது போறது ஏதாவது ஒன்று பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் உட்காந்து இருக்கிறோம். நைட்டு 4-5 மணி நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கேஸ் இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு 10 மணியோடன்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு லைனில் போட்டு இப்போதான் பஸ் ஆட்டோவா போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் இங்கே 3 கிலோமீட்டர் நிற்கிது. நாங்கெல்லாம் எங்கள் வாழ்வாதாரம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன்னா எங்களுக்கும் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். இப்படி போனால் நாங்களாம் என்னதான் பண்ணுறது? கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு. உதகை அருகே புலி தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்ததை தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அனுப்புபுரம் பகுதியில் புலி தாக்கி பார்வதி என்பவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியவரை வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் கற்பகம் காப்பு காட்டில் அவரது உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. புலி தாக்குதலால் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் அந்த பகுதியில் கேமராக்கள் பொருத்தி புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இனா மீனாட்சிபுரம் பகுதியில் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 18ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் திருச்சியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க உள்ளார். ராகுல் காந்தி 18ஆம் தேதி டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். பொன்னேரி, சோளிங்கர் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். அதே தினம் மாலை திருச்சி செல்லும் ராகுல் துறையூரில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். 8000 ரூபாய் போலி கூப்பன் கேட்ட திருச்சி பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியிருப்பது திமுக மிகவும் தீமையானது என்பதற்கு சான்றாகும் என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தில் அனைத்து ஊர்களிலும் திமுகவினர் போலி கூப்பன்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல சென்னை மீஞ்சூர் அருகே கல்லூரி மாணவியை கஞ்சா போதையில் 3 பேர் தாக்கிய சம்பவத்தின் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் திமுக கூப்பன் விவகாரத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாழைக்கட்டை பகுதியில் திமுக சார்பில் 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
அப்போது அப்பெண்ணை திட்டியதோடு அங்கிருந்தவர்கள் சரமாரியாக அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் வீட்டிற்கு சென்று தனது கணவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பிரச்சனை செய்தவர்களை தட்டி கேட்கவில்லை என்று கூறி சண்டையிட்ட அவர் தனது கணவரை வெளியே தள்ளிவிட்டு அறையின் கதவை தாழிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 3 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்தனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் என ஒரு சில குற்றச்சாட்டுகளையே எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருவதாக முதல்வர் மேடையிலேயே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கான பாதுகாப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி செய்வார் என்றும் அவர் பேசினார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்திலும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. அதேபோல கடலூர், திண்டுக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் மற்றும் பெயர் பொருத்தும் பணிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் நடைபெற்றன.